எல்லாருக்குமே இருக்கிறது ஒரு வாழ்க்கை. ஆனா அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல பார்ப்பாங்க. தட் இஸ் கால்ட் பெர்ஸ்பெக்டிவ். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பழத்துக்காக முருகரும் விநாயகரும் சண்டை போட்ட கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து ஒரு சின்ன குழந்தைகிட்ட கொண்டு போய் சொல்லும்போது அந்த கதையில் உள்ள பழம் தான் அந்த குழந்தையோட கவனத்தை ஈர்க்கும். இதுவே ஒரு டீனேஜ் பையன்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அண்ணன் தம்பிக்குள்ள நடக்கிற ஒரு சண்டையை பத்தின கதை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் அந்த டீனேஜை கடந்து வந்தவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு ரிபல் மைண்ட் செட் இருக்கும் அவங்களுக்கு. நியாயப்படி முருகனுக்கு கிடைக்க வேண்டிய பழத்தை விநாயகர் வந்து ஏமாத்தி வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த கதையை புரிஞ்சுப்பாங்க. கொஞ்சம் வாழ்க்கையில் அடிபட்டதுக்கு அப்புறம் அது ஏதோ ஞானப்பழம்னு சொல்றாங்களே, ஞானம்னா என்ன அப்படின்னு சொல்லி தேடல் ஆரம்பிக்கும். அரைகுறையாக இருந்தால் அது அறிவு, அதுவே முழுமை பெற்றால் தான் அது ஞானம். அதனால தான் அந்த பழத்தை கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களோ. அந்த ஞானத்தை நம்ம அடையணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி உலகத்தை சுத்தணும்னு அந்த கதையிலேயே சொல்லியிருப்பாங்க. அதனால தான் முருகனும் வேகமாக கிளம்பி போயிருப்பாரு. இப்போ விநாயகர் வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லைஃப் நமக்கு சொல்வாரு. அதாவது உலகத்தை நீ டைரக்டா சுத்தி தான் அந்த அனுபவத்தை பெறணும்னு அவசியம் கிடையாது. ஏற்கனவே அந்த அனுபவத்தை இருக்கிறவங்களை சுத்தி அவங்க கிட்டே அந்த அனுபவத்தை வாங்கிக்கிட்டாலும் அந்த ஞானம் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சீக்ரெட்டான மெசேஜை அந்த கதையில சொல்லியிருப்பாங்க. எந்த ஒரு ஈகோவும் எந்த ஒரு போட்டி பொறாமையும் இல்லாம ஒரு வாழ்க்கை அனுபவத்தை நீங்க பெறணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஈஸி ரிசோர்ஸே உங்களோட பேரண்ட்ஸ் மட்டும் தான். இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான சக்சஸ் ஃபார்முலாவை சிவன் பார்வதி ஃபேமிலி நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. உள்ளம் குளிர்ந்திருக்க. பட் நம்ம ஃபேமிலியா மறந்த சில சக்சஸ் ஃபார்முலாஸும் இருக்கு. அது என்னென்ன ஒவ்வொன்றா பார்ப்போம். இணைந்திருங்கள்.